வணக்கம். புழுங்கல் அரிசி குருணை உப்புமா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற அரிசி இது வந்து குருணையா இருந்ததுன்னா குருணையா எடுத்துக்கணும். இது புழுங்கல் அரிசியில் செஞ்சாதான் சுவையா இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அரிசி. குருணை இல்லாதவங்க குருணையா 1-2 உடைச்சுக்கணும். திருகை இருந்ததுன்னா கல்லு திருகையில சேர்த்து திரிச்சு எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் எப்படி உடைச்சு எடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும். ரொம்ப தெளிச்சிடக்கூடாது. அரிசியில ஈரம் படுற அளவு பிரட்டி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். இந்த மாதிரி ஈரப்படுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு. இந்த கையில வந்து இவ்வளவு தண்ணி எடுத்துட்டு தெளிச்சு விட்டா போதும். அப்படிதான் தெளிச்சேன். மிக்சியில சேர்த்து விட்டு விட்டு சுத்தணும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. குருணை பதம் வந்ததும் எடுத்துக்கணும். இப்போ அரைச்சிட்டேன். விட்டு விட்டு ஒரு 7 சுத்து 8 சுத்து சுத்திருக்கேன். இந்த மாதிரி உடைஞ்சிருக்கு. இந்த அளவு வேணா இந்த அளவுல நிப்பாட்டிக்கலாம். இன்னும் இதோட சிறுசா வேணா இன்னும் 2 சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். இப்போ குருணை ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா சுவையா இருக்கும். சின்ன வெங்காயம் நைஸா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்து செய்யலாம். இது வந்து காஞ்ச மிளகாய்க்கு நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்க கடுகு உளுந்து, பெருங்காயம் வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அரைக்கரண்டி அளவு கடலை பருப்பு, இஞ்சி வேணாலும் இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. அதே மாதிரிதான் கடலை பருப்பும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது மட்டுமே போதுமானது. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 டம்ளர் அளவு தண்ணி தனியா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி. 2 3. பாத்திரம் காஞ்சதும் நல்லெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கணும். குருணை வந்து கழுவி எடுத்துக்கணும். கடுகு உளுந்து, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கியதும் தண்ணி அதில் சேர்த்தும் கொதிக்க விட்டு குருணையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வாசமா வேணா கொஞ்சமா பெருங்காயம். இப்போ குருணை சேர்த்துலாம். கழுவி வச்ச குருணை, கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு, மிதமான தீயில வேக விடணும். கெட்டியா வந்ததும் கிளறி விட்டு இறக்கணும். இப்போ கிளறி விடலாம். புது அரிசியா இருந்ததுன்னா சீக்கிரமே வந்துடும். இதே மாதிரி தாளிச்சு விட்டுட்டு குக்கர்லயும் செய்யலாம். குக்கர்ல வச்சீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். விசிலும் 2 விசில் விட்டா போதும். 3 விசில் விட்டோம்னா குழஞ்சிரும். நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்துல இறக்கி வச்சோம்னா நல்லா கெட்டியாயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். புழுங்கல் அரிசி குருணை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தா மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த உப்புமா வந்து நல்லா சுவையா இருக்கும். அதே மாதிரி மிக்சியில சேர்த்து இடிச்சிட்டு காய வச்சு, ஈரம் இல்லாம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம எப்ப வேணாலும் உடனே செஞ்சிடலாம். கொஞ்சம் காய வச்சுட்டு எடுத்து வைக்கணும். இது கூட நாட்டு சர்க்கரை, கோசு மல்லி சேர்த்து சாப்பிட்டா சுவையா இருக்கும். நன்றி.